வெல்கம் டு ஸ்ருதிஸ் கிச்சன் துபாய். ஸ்ருதிகாவோட சம்மர் வெக்கேஷனுக்கு நாங்க போன கண்ட்ரி ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா ஃபுல்லாவே சூப்பரா சுத்தி பார்த்தோம். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். தனியா நாங்க பிரைவேட் டூர்ஸ் அண்ட் டூர் கைடும் புக் பண்ணி போனோம். அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்றத முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு அவங்க கூட சேர்ந்து பேக்கேஜஸா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரா அந்த பட்ஜெட்குள்ளேயே நீங்க போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்ரீலங்கால மெயினா கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேட்டை சூப்பரா என்ஜாய் பண்ணோம். Without any more delay, let's go to the video. லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே இருக்கிற ஐகார்ட்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 9 ஆர்ச் பிரிட்ஜ் எல்லால இருக்கு. அதை சூப்பராக போய் சுற்றி பார்த்தோம். அங்கே இருந்து அப்படியே அரவுண்ட் 90.6 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னா கதிர்காமம் கோவில் இருக்கு. இங்கே மெயின் காடா இருக்கிறது லார்ட் முருகன் தான். அரவுண்ட் 2 hours 20 minutes ஆச்சு. நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக 4:30 ஆயிடுச்சு. நுவார்லியாலேருந்து பிளான் சேஞ்ச் பண்ணி கதிர்காமத்துக்கு தான் நாங்கள் பிளான் போட்டோம். எங்களோட கைடு அதுக்கு தகுந்தாப்புல பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. நுவார்லியால எவ்வளோ கிளைமேட் சில்லுன்னு இருந்துச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இங்க ரொம்ப வெயில் இருந்துச்சு. கோவிலுக்கு பக்கத்திலேயே லிவின்யா ஹாலிடே ரெசார்ட்ல எங்களுக்கு டபுள் பெட் இருக்கிற மாதிரி ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. ஹோட்டல் ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஹோட்டல் ரொம்ப சூப்பரா இருக்கு. வித் ஸ்விம்மிங் பூல் ஃபெசிலிட்டிஸோட இருந்துச்சு. ஸ்ருதிகாக்கு ஸ்விம்மிங் பூல் பார்த்த உடனே உள்ள போய் விளையாடணும்னு ஆசை. பட் ஆனால் மார்னிங் தான் விளையாடலான்னு அவகிட்ட சொல்லி நாங்கள் அவளை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். வெளியே சிட்டோட்டோட உள்ள ரூம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சோஃபாலேருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஏசி ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். ரூமோட ரெண்ட் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. மித்தபடி ரூம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு அப்படியே நாங்கள் கோவிலுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், அதனால நடந்து போனோம். கதிர்காமம் கோவிலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இலங்கையில மிகவும் புகழ்பெற்ற புனித பாத யாத்திரை தலமா இது இருக்குது. இலங்கையில உள்ள சமய தலங்களில ஒன்றாக இது தமிழர்கள், சிங்களர், சோனகர் மற்றும் இலங்கை வேடுவர் போன்ற சமுதாய சார்ந்த மக்களால வழிபடுறாங்க. இந்த தலத்துல முருகரை சிங்களர் வணங்கும் சிங்கார வேலனா போற்றப்படுகிறார். கதிர்காமம் கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சடனா டெசிஷன் எடுத்து அப்பா, என் ஹஸ்பண்ட், ஸ்ருதிகா 3 பேரும் முடி இறக்கிட்டாங்க. அங்கே குளம் இருக்கு. அங்க சூப்பரா குளிச்சுட்டு வந்தாங்க. ட்ரெஸ்லாம் நான் கரெக்டா கொண்டு வந்திருந்தேன். ஆனா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்குலாம் அவ்வளவோ இடம் இல்லைங்க. திருவிழா கூட்டம் அதிகமா இருந்துச்சு. கதிர்காம முருகனுக்கு தமிழ்ல பண்டார நாயகன் அப்படின்னு பெயரு. இத சான்ஸ்கிரிட்ல மொழிபெயர்ச்சு தான் கதிர்காமன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த தலத்துக்கு முருகனுக்கு ஏற்பட்ட காரணம் சிவபெருமானுடைய நெற்றி கண்ல இருந்து தீப்பொறியாக கதிர் மாதிரி சரவண பொய்கையில உள்ள பொற்றாமரை குளத்துல முருகப்பெருமான் அழகான முகத்தோடு தோன்றியதால் இத்தலத்திற்கு கதிர்காமம் அப்படின்னு சொல்றாங்க. முருகனுக்கு கதிர்காமன் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. கோவிலுக்குள்ள என்டர் ஆகும் போதே அருணகிரிநாதருடைய சிலை இருக்கும். இந்த இடத்துல இருந்துதான் அவர் 25க்கும் மேற்பட்ட திருப்புகழ் மாலைகளை பாடியிருக்காரு. முருகனின் குணதிசைகளையும் லீலைகளும் வீர செயல்களையும் வெளிப்படுத்தும் வகையில அவருடைய பெயர் வச்சிருக்காங்க. இந்த கோவில் சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாகவே தமிழ் மன்னர்கள் அவர்கள் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்க சாமி கும்பிட்டுட்டு போய் போர்ல ஜெயிச்சுட்டு திருப்பி நேர்த்தி கடன் செலுத்தியதாக நிறைய நூல்கள்ல எழுதப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கோவிலுடைய அமைப்பு பத்தி பார்க்கலாம்.
7 மலைகள்ல ஒன்றின் மீது கதிர்காமம் கந்தன் காட்சி கொடுப்பதை ஞாபகப்படுத்தும் வகையில மாணிக்க கங்கையின் இடதா இருக்கிற வள்ளியை மனம் புரிந்த அந்த முகத்தையும் வச்சு இந்த கதிர்காமம் பெயர்லேயே கோவில் கட்டப்பட்டிருக்கு. 3/4 ஏக்கர் பரப்பளவில் உள்ள கோவில்ல சுற்றுமதியில 6 அடி உயரத்துல செங்கட்டியால் கட்டப்பட்டிருக்கு. சதுரங்க வடிவுல தான் இந்த கோவிலோடைய வீதியில குட்டி குட்டி கோவில்கள் சுத்தி இருக்குது. கதிர்காமம் அண்ணனான கணபதிக்கும் தனியா ஒரு சன்னதி இருக்கு. அவங்களுடைய மூத்த மனைவியான தெய்வானைக்கும் தனி சன்னதி கோவிலுக்குள்ளேயே இருக்குது. ஞான சொரூபி ஆன பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்துல அழகும் பொலிவும் கொண்ட அரச மரமும் இருக்குது. இந்த அரச மரத்து புக்தியில தான் விஷ்ணுக்கும் புனிதமாகுது. மகா தேவாலயத்துல 2 வாசல்கள் இருக்கு. தெற்கே உள்ள பிரதான வாசல்ல வில் போன்று வளைந்த அலங்கார முகப்பை கொண்டது. பக்கத்தே சிறு கதவு இருக்கு. தேவாலயத்திற்கு எதிரே கந்தனுடைய 2வது மனைவி ஆன வள்ளி அம்மைக்கு தனியா கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்கு செல்லும் வழியில 300 யார்ட் நீளமும் 20 யார்ட் அகலமும் இருக்குது. ஆதி மூல அரங்குக்குள்ள பக்தர்கள் செல்ல முடியாது. இந்த மாதிரி திரைகளால தான் மூடி இருக்கு, மறைக்கப்பட்டு வச்சிருக்காங்க. இத பரம ரகசியமாகவும் புனிதமிக்க தலமாகவும் இந்த இடம் இருக்கு. காற்றோ வெளிச்சமோ உட்கொள்ள முடியாத அளவுல இத அமைச்சிருக்காங்க. இவற்றில மத்திய அறைக்கு மட்டும் நம்ம போகலாம். இங்கே நின்று சாமி பார்த்துட்டு பக்கத்திலே உண்டியல் இருக்கு. காணிக்கைகளை அதுல செலுத்திட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். பூசாரி மட்டும்தான் உள்ள போய் ரொம்ப பக்தியோட சாமி கும்பிட்டுட்டு தீபாரணெல்லாம் பண்ணிட்டு வராரு. அர்ச்சனைக்கு இந்த மாதிரி நிறைய பழத்தட்டு தான் அர்ச்சனையா பண்றாங்க. தேங்காய் பழத்தை விட இங்க தேங்காய் அவ்வளவும் யூஸ் பண்றது இல்ல. ஃபுல்லா பழங்களை இந்த மாதிரி அர்ச்சனைக்கு கொடுத்து வாங்குறாங்க. இந்த கோவில்ல வருடாந்த பெருவிழா அப்படின்னு ஒண்ணு ரொம்ப பிரசித்தி பெற்றது. அது மட்டும்தான் இங்க ரொம்ப சிறப்பா நடக்குது. இப்ப அந்த டைம்ல தான் நாங்களும் இங்க திருவிழா பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஆடி திருவிழா, ஆடி அமாவாசை, மாசி மகம், தை மாத பிறப்பு, தமிழ் புத்தாண்டு பிறப்பு, வைகாசி விசாகம், இந்த மாதிரி நல்ல நாட்கள்ல சிறப்பான வழிபாடு இங்க நடக்கும். திருவிழா டைம்ல வெங்குத்துல மூடிய பேலைய யானையில சுமத்தி ஊர்வலமா வரும். இதுதான் ரொம்ப விசேஷம். கோவில் திருவிழாவை பார்த்துட்டு அப்படியே கடை வீதியில ஸ்ருதிகாக்கு டாய்ஸ் வாங்கிட்டு பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க நாங்க தமிழ் ஃபுட் சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணிட்டோம். நாளைக்கு எந்த பிளேஸ் போய் சுத்தி பார்க்குறோம் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய் சொல்லி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்ருதோஸ் கிச்சன் துபாய். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், இஷ் யூ ஆல்.